உலகத்திலேயே வயசானவங்க அதிகமா இருக்கிற டாப் 5 நாடுகள் எது எதுன்னு தெரியுமா? அதுலயும் 100 வயசை தொட்டவங்களே 1 லட்சம் பேருக்கு மேல அதிகமா இருக்கிற நாடு எது தெரியுமா? இப்போ முதலிடம் அப்படின்னு நான் ஒரு நாடை சொல்லுவேன், ஆனா அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்ப நான் சொல்ல போற நாடுகள் எல்லாத்துலயும் வயசானவங்க அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 முக்கியமான பொதுவான விஷயங்களை சொல்றாங்க. ஒன்னு பிறப்பு விகிதம் குறையிறது, இன்னொன்னு அங்க வாழ்றவங்களோட ஆயுள் காலம் அதிகரிக்கிறது. இது எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தரமான சுகாதார வசதிகள் அங்க இருக்கிறது, அந்த மக்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் வாழ்றதுக்கான காரணங்களா சொல்றாங்க. அப்புறம் இவங்க யார வயசானவங்க முதியவர்கள் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க அப்படின்னா 65 இல்லனா 65 வயசுக்கு மேல உள்ளவங்கள தான் இவங்க முதியவர்கள் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிற நாடு போர்ச்சுகல். இந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 24% பேர் முதியவர்களாம். 4வது இடத்துல இருக்கிறது பின்லாந்து. இந்த நாட்டிலும் பாத்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையில 24% பேர் வயசானவங்களாம். 3வது இடத்துல இத்தாலி. இந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகையில 25% பேர் வயசானவங்களாம். 2வது இடத்துல ஜப்பான். ஜப்பான்ல 30% பேர் வயசானவங்களாம். இங்க ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜப்பானோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 12ல இருந்து 13 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வயசானவங்களுடைய மக்கள் தொகை பாத்தீங்கன்னா, அதாவது இதுல 30% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 கோடிக்கும் மேல. இப்போ இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா மொனாக்கோ. இந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 37% பேர் வயசானவங்க தானா. இப்போ இத ஜப்பானோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது 30, இது 37. ஆனா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா இந்த மொனாக்கோ அப்படிங்கிற நாடு ஒரு மிகச்சிறிய அளவிலான நாடு தான். இதோட மொத்த மக்கள் தொகையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38,000 பேர் தான். இதுல 37% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14,000 பேர் தான் வருது. இதை எந்த வகையிலும் ஜப்பானோட கம்பேர் பண்ணவே முடியாது. அதனால சதவீத அடிப்படையில வேணா மொனாக்கோ முதல் இடத்துல இருந்தாலும் உண்மையிலேயே ஜப்பான் எண்ணிக்கையில ரொம்ப அதிகம். அதோட இன்னொரு விஷயமும் இருக்கு. 2025 டேட்டா படி 100 வயசை கடந்தவங்களே ஜப்பான்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்களாம். இதுல ஜப்பான் தான் முதலிடம். இந்தியாவுல வயசானவங்களுடைய பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பல டேட்டாக்களை வச்சு பார்க்கும்போது மொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 10% அப்படின்னு சொல்றாங்க. 10% எவ்வளவு அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா உங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம் காத்திருக்கும். அது என்ன அப்படின்னு அப்படியே கமெண்ட்ல சொல்லிருங்க.